நீ கூற வருவது என்ன? அவ்வாறு என்ன கண்டுவிட்டாய்? நான் பார்ப்பது என்ன மாயமா? இந்த மரத்தை காணும் போது எனக்கு தோன்றுகிறது, இங்கு பவித்திர ஆன்மாக்கள் வந்து மரங்களின் உருவத்தை தரித்திருப்பதாக. இந்த ஒரு பவித்திரம் திவ்யம் மரத்திற்கு இருப்பதை நான் எங்குமே கண்டதில்லை. அது மட்டுமல்ல, கோகுலத்தில் ஒவ்வொரு ஆண் பெண் பறவை அனைத்திலும் திவ்யம் இருக்கிறது. இவற்றோடு அங்கிருக்கும் பசுக்களும் காமதேனுவின் ரூபமாகவே இருக்கின்றன. கம்சரே, கோகுலத்தில் வாழும் ஆண் பெண்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கு இருக்கும் கோபியர்களும் தேவலோக வாசிகளின் அம்சம் பொருந்தியவர்களாக தெரிகிறார்கள். விஷ்ணுவின் கைங்கரியமாகவும் ஆழ்ந்த பக்திக்காகவும் தான் அவர்கள் கோகுலத்தில் இருப்பது போல தெரிகிறது. அங்கே இருக்கும் கொடிகள் அனைத்தும் ஞானம் உள்ளது போல் இருக்கின்றன. கொடிகளா? அந்த கொடிகளை பற்றி நீ கூறுவதை நானும் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அப்போது அது அந்த சக்கரதாரி விஷ்ணுவின் மாயை என்று நான் உணரவில்லை. ஆனால் இனி அந்த சக்கரதாரி விஷ்ணுவின் எல்லா மாயங்களையும் முடித்து வைக்கப் போகிறேன். அவனோடு சேர்த்து அனைத்து திவ்யங்களையும் நான் அழித்து விடப் போகிறேன். முழுவதுமாக அழித்து விடுவேன் பூமியில் வாழும் அவனது இந்த தேவ ஜந்துக்களை. வேண்டாம் கம்சரே, அவ்வாறு யோசிக்காதீர்கள். அந்த விஷ்ணுவின் மாயையை பற்றி முழுவதும் தெரியாமல், அவனது சூழ்ச்சியை அறியாமல் நாம் எது செய்தாலும் சரி, அது அவனுக்கல்ல, அது நமக்கேதான் ஆபத்தாக முடியும். கம்சா, உன் கவலை எனக்கு புரிகிறது ராகு. ஏனென்றால் அந்த வஞ்சகன் உன்னை அமிர்தம் அருந்துவதிலிருந்து தடுத்து விட்டான். எனினும் நான் கடவுள்தான். கடவுளோடு இருக்கும் போது நீ பயம் கொள்வதற்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கம்சா. அசுரர்கள் ஆகிய நாம் பல யுகங்களாக அந்த விஷ்ணுவின் மாயால் நாம் நசுக்கப்பட்டு வருகிறோம். மகா சக்தி வாய்ந்த இரண்யாட்சன், அதன் பிறகு இரண்ய கசுபு, மகா கொடையாளியான மகாராஜா பலி, இவர்கள் அனைவருமே உன்னை போல் வீரமானவர்கள் தான், சக்தி வாய்ந்தவர்களும் கூட. ஆனால் அவர்களாலும் வஞ்சக விஷ்ணுவின் மாயை புரிந்து கொள்ளாமல் அவனை எதிர்த்தார்கள். முடிவில் என்னவாயிற்று? தோல்விதானே. அந்த சக்கரதாரி எனது பிரஜமண்டலத்தில் தன் தேவலோகத்தை வைத்திருக்கிறார். இதன் அர்த்தமானது அவன் ஏதோ ஒரு ரகசிய உருவத்தில் இங்கேயேதான் இருக்கிறான். கம்சரே, ஆனால் அவன் யார்? அவன் எந்த உருவத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறான்? அது நமக்கு தெரியாதே. இதை நான் கண்டுபிடித்து அறியும் வரையில் தாங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் கம்சரே. இல்லை என்றால் அந்த கபடதாரி விஷ்ணுவின் மீண்டும் தனது வஞ்சகத்தால் நிச்சயமாக தப்பித்து விடுவான். இயலாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த விஷ்ணு என்னிடமிருந்து தப்பிக்க இயலாது. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். பல யுகங்களுக்கு பிறகு மீண்டும் நீங்கள் அசுர உலகத்தின் பெருமையை நிலைநாட்டி இருக்கிறீர்கள். அதனால் நிச்சயம் உனக்கு உதவி புரிந்தே தீருவேன். நீங்கள் பொறுத்திருங்கள். நான் அந்த கபடதாரி விஷ்ணுவின் ரகசியங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக கண்டுபிடித்து வெளிப்படுத்தி எல்லாம் முடிவில் அவனது அவதாரம் பொருந்திய அந்த உருவத்தை நானாகவே உனக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எப்பொழுது அந்த வஞ்சகம் உள்ள விஷ்ணு நமக்கு முன்பு வந்துவிட்டானோ அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை தாங்களும் அறிவீர்கள், நானும் தான். அது நடக்கும் அந்த நன்னாள் நீ சூரிய மண்டலத்துக்கு அதிபதியாகும் அந்த நன்னாள் ஆகும். நான் அந்த தருணத்தை எதிர்பார்க்கிறேன். எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் உன் ஆணைக்கிணங்க செயல்பட போவதை நானும் அந்த தருணத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த முற்று முழு அண்டமும் பேரண்டமும் அசுர சாம்ராஜ்யமாக மாறப்போவதை, அதன் ஒற்றை பேரரசனாக முற்று முழு பேரண்டத்தை ஆள்வதை வணங்குகிறேன். அனைத்து உலகத்திற்கும் முற்று முழு பேரண்டத்தின் அதிபதியாக. அது நான் தானா?
கேட்டாயா சக்கரதாரி? பிரஜமண்டலம் முழுவதிலும் ராகு அதர்ம மண்டலமாக மாற்றுவதற்கு முன்பாக கூறிவிடு. நான் தாண்டவம் ஆடுவதற்கு முன்பாக கூறிவிடு, நீ எங்கே ஒளிந்திருக்கிறாய்? ஒருவேளை நான் இந்த ராதைக்கு என்னுடைய விஷயத்தை சொல்வது சரியா தவறா? இடையனே, நான் ராதே ஆவேன். நான் பேசும்போது எல்லோரும் என் பேச்சை தான் கேட்பார்கள். நான் வேறு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஆனாலும் உன் பேச்சை கேட்கிறேனே. ஆனால் நீ பதில் கூற மாட்டாய் என்கிறாயே. கோபிகையே, இது இடையர்களுக்கு இடையான பேச்சு. இதை யாம் யாருக்கும் கூறிவிட முடியாது. அதனால் நீ எனக்கு ஒரு உறுதி அளித்தாக வேண்டும். நீ இந்த விஷயத்தை யாரிடமும் கூறக்கூடாது. இடையா, நீ என்ன கூறிக்கொண்டிருந்தாய்? உனது திட்டத்திற்கான உபாயம் என்னிடம் இருந்ததென்று. ஆனால் என்னிடமே திட்டத்தை கூற மறுக்கிறாயே. சரி கோபிகையே, உன்மேல் முழு நம்பிக்கையுடன் நான் இந்த விஷயத்தை கூறுகிறேன். நாங்கள் இந்த பால்வனை எவ்வாறு பெறுகிறோம் என்று. நாங்கள் எங்கள் திட்டத்தை ஆரம்பித்தது கோகுலத்தில் இருந்துதான். நண்பா ஜீவகா, தோலா தாமா, ஜாக்கிரதையாக நாம் இன்னொரு விஷயத்தை செய்ய வேண்டும். அதுவும் யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் சந்தேகமும் வரக்கூடாது. இவ்விதமாக இடையர் குழந்தைகளான நாங்கள் தனித்தனி குழுவாக நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம். அவ்வாறு பிரஜமண்டலம் முழுவதும் பரவிவிட்டோம். பிரஜமண்டலம் முழுவதுமா? ஆம் கோபிகையே, நாம் அதிகாரமும் இடையர்களான குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு பிறகு அதுதான் நடந்தது. நடக்க வேண்டியதுதான். தாத்தா ஏன் கண்களை சிமிட்டவே இல்லை? அதுதான், தாத்தா கண்களை திறந்து வைத்துக் கொண்டுதான் உறங்குவார் போலும். தாத்தா கண்களை திறந்து வைத்துக் கொண்டுதான் உறங்குகிறார். வாருங்கள், வெண்ணெய் பானைகளை திருடுவோம். கண்ணா, நாமோ சிறியவர்கள், ஆனால் வெண்ணெய் பானை உயரத்தில். அது எவ்வாறு கீழே இறக்குவது? நண்பர்களே, தாயார் கூறுவார்கள், ஒற்றுமையின் பலம் மிகவும் அதிகமாம். ஒருவேளை நாம் ஒன்றாக சேர்ந்து செய்தோம் என்றால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். இடையனே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ வெண்ணெய் பானை சென்றடைவதை யாராலும் தடுக்க இயலாது. இல்லை கோபிகையே, அப்படி ஒன்றுமில்லை. நாங்கள் அடுத்த வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு பெண்மணி அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பாட்டி பேய். காக்க காக்க கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க பில்லி சூனியம் பெரும் பகை அகல. அவ்வாறாக இடையர் குழந்தைகளாக வீடு வீடாக சென்று இந்த முழு பிரஜமண்டலத்தின் வெண்ணெய் பாலை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இடையா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏதோ பெரிய காரியம் செய்து விட்டாய் என்றா? கண்ணா, நீ நம் மக்களுக்கு செய்திருப்பது வஞ்சகமே வஞ்சகம். எனது கண்ணன் வஞ்சிப்பதை என்னால் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவி, தற்போதுதான் தாங்கள் என் செயலை போற்றி புகழ்ந்தீர்கள். அதற்குள் உடனேயே அதை ஏற்க மறுக்கிறீர்களே. தேவி, இது எந்த விதத்தில் நியாயம்? பிரபு, பாலகர்கள் அவர்களது உரிமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள வழியானது எந்த விதத்தில் நியாயம்? தாங்களே கூறுங்கள் பிரபு. இந்த திருட்டு நிகழ்வுகளை ஒரு தர்மமான வழி என்று யாராலும் கூற முடியுமா பிரபு? தேவி, தன் பொருளை தானே எடுத்துக்கொள்வதை திருட்டு என்று எவ்வாறு கூறுவது? வெண்ணெய் மீதான முதல் உரிமை இடையர்களுக்கானது. அதிலும் அவர்கள் எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தங்களது உரிமையை மீட்டுள்ளார்கள். இதை காட்டிலும் சிறந்த தர்மமானது வேறு எதுவாக இருக்கும் தேவி? பிரபு, தங்களிடம் தர்க்கம் செய்து யாராலும் வெல்ல முடியாது. தாங்கள் கூறுவதுதான் சரி என்று நிலைநிறுத்தி விடுவீர்கள்.
நான் தங்களோடு பேச விரும்பவில்லை. நந்தராணி, எங்களுடைய அனைத்தும் முடிந்துவிட்டன. இனி நாங்கள் எதை உண்பது, மகாராஜா கம்சருக்கு எவ்வாறு வரி செலுத்துவது? தாங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். பிரச்சனை ஒன்று இருந்தால் அதற்கான தீர்வும் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஏன் எங்களுக்கு பொய்யுரை கூறுகிறீர்கள்? தன் உடன் பிறந்த சகோதரியின் 8 பச்சிளம் குழந்தைகளை கொல்ல துணிந்த கம்சன், அவன் என்ன எங்கள் பிள்ளைகளையும் உயிரோடு விட்டு விடுவானா? ஒருவேளை அவனுக்கு கொடுக்க வேண்டிய பால் வெண்ணையை கொடுக்காவிட்டால் அவன் என்ன எங்கள் பிள்ளைகளை உயிரோடு விட்டு விடுவானா? நந்தர் அவர்களே, தாங்கள் கூறுங்கள். நந்தரே, தாங்கள் தான் இந்த கோகுலத்தை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றுகிறீர்கள். நீங்களே கூறுங்கள், நாங்கள் எப்படி எங்களையும் எங்கள் குழந்தையும் காப்பாற்றப் போவதென்று. பயம். எப்பொழுது மனிதன் பயப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கைக்குள் ராகு நுழைய முடியும். இதுதான் சரியான நேரம் கோகுலவாசிகளை குழப்புவதற்கு. இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழிதான், அது தண்டனை. எவரெல்லாம் நம் பால் வெண்ணையை திருடினார்களோ அவர்களுக்கு நாம் தண்டனை அளிக்க வேண்டும். மகாராஜா கம்சன் அவர்கள் முன்னிலையில். இவ்வாறு செய்வதால் தான் நமக்கு வந்திருக்கும் இந்த கஷ்டத்தை நாம் போக்க முடியும். நந்தரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஏன் இப்படி இருட்டுக்குள் அம்பு எய்துவது போல் பேசுகிறீர்கள்? நமது பால் வெண்ணியை திருடியது யார் என்று நமக்கு தெரியாத இந்த நிலையில் யாருக்கு நம்மால் தண்டனை அளிக்க முடியும்? நான் அறிவேன் நம் பால் வெண்ணையை திருடியவன் யார் என்று. நந்தரே, நீங்கள் அவனது பெயரை மட்டும் எங்களிடம் கூறுங்கள். நாங்களே அவனுக்கு தண்டனை அளிக்கிறோம். சரிதானே? பர்சானையை சேர்ந்த மக்கள் தான். நாம் பால் வெண்ணையை திருடும் அந்த அநியாய காரியங்களை அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். நந்தரே, தாம் என்ன கூறுகிறீர்கள்? அவர்களும் நாமும் உடன் பிறந்தவர்கள் போல்தானே இருந்தோம். அவர்கள் எவ்வாறு இந்த காரியத்தை செய்திருக்க முடியும்? யசோதா, ஒரு விஷயத்தை மறந்து விடாத. சகோதரனை விட பகைவனும் கிடையாது, சகோதரனை விட நண்பனும் கிடையாது. ஆனால் நந்தரே, ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். திடீரென்று பர்சானா வாசிகள் நமக்கு எப்படி எதிரியானார்கள்? காரணம் இருக்கிறது யசோதா. அக்காரணம் கர்வத்தின் ஊட்டு. அவர்கள் மகாராஜா கம்சனின் முன்னிலையில் நம்மை தாழ்வாக காட்டி தம்மை மேன்மையானவர்களாக காட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள். அதன் மூலமாக வரி குறையும் என்று. நந்தரே, தாம் என்ன கூறுகிறீர்கள்? அவர் நம்முடைய மிக நெருங்கிய நண்பர் அல்லவா? அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நாம் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொண்டாலும், இருப்பினும் ரிஷபானு இதை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார். யசோதா, தம் உயிருக்கே பிரச்சனை என்றால் இணை பிரியாத நட்பும் மற்ற தொடர்புகளும் ஒரு நொடியில் பொய்யாகிவிடும். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னிலையில் உள்ள பாதுகாப்பை நினைத்துக் கொண்டுதான் பேசுவான். ஆமாம், நந்தர் கூறுவது உண்மைதான். வரி அளிப்பதில் தான் பிரச்சனை என்றால் எதுவும் நடக்கலாம். பர்சானா வாசிகளின் இந்த செயலில் அவர்கள் அடையவிருப்பது 2 லாபங்கள். அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம், இந்த கடினமான நேரத்தில் நாம் யாரையும் முழுமையாக நம்ப முடியாது. பர்சானா மீதும் அல்ல. இன்று முதல் பர்சானா வாசிகளோடு எல்லா சம்பந்தங்களும் இன்றோடு முடிவு. சரிதானே? நில்லுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நாம் ஒரு முடிவுக்கு வருவது நல்லதே அல்ல. நான் கூறுவதை கேளுங்கள். நந்தரே, நந்தரே, ஏன் இப்படி செய்தீர்கள்? ஒரே நொடியில் கோகுலவாசிகளின் மனதில் பகையை விதைத்து விட்டீர்களே. யசோதா, என்னுடைய தர்மம் ஒன்றே ஒன்றுதான், கோகுலவாசிகளின் பாதுகாப்பு. எனது தர்மத்தை பாதுகாக்கும் பொழுது சிலர் எனக்கு நண்பராகலாம், சிலர் எதிரியாகலாம். ஆனால் எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. விஷ்ணு, நீ என்னை அமிர்தம் மறந்து விடாமல் செய்து விட்டாய். அதற்கு பதிலாக உனது கோகிலமும் மற்றும் பர்சானே மக்களையும் பகைமை விஷம் மருந்து செய்து விட்டேன். இனி காண வேண்டியது ஒன்றுதான், இந்த பகைமைக்கு இடையில் நீ எதுவரை அமைதியாக இருக்க போகிறாய் என்று. வஞ்சகமா?
நான் யாரிடமும் எந்த வஞ்சகமும் செய்யவில்லை. நான் செய்தது அனைத்துமே எமது அதிகாரத்தை மீட்பதற்காக தான். இடையனே, நானும் அதைத்தான் விரும்புகிறேன். இடையர்களுக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் உனது இந்த வழி சிறந்ததாக அல்ல. அதனால் நான் சொல்கிறேன், நான் இந்த விஷயத்தை எல்லோரிடமும் கூறுவதற்கு. நீதான் எல்லோரின் வெண்ணையும் திருடினாய் என்று. நீதான் திருடினாய், நீதான் திருடினாய், நீயேதான் திருடினாய். கோபிகையே, நான் அறிவேன் நீ இதைத்தான் செய்வாய் என்று. ஆனால் மறந்து விடாதே, வெண்ணெய் திருடும் வழியை நீதான் எனக்கு கூறினாய் என்று. அதனால் குற்றவாளி நான் அல்ல, மாறாக நீயே தான். இடையனே, நீ ஏன் என் மீது பொய்யான குற்றத்தை சுமத்துகிறாய்? பொய்யான குற்றம் அல்ல, இது உண்மைதான். கோபிகையே, ஞாபகப்படுத்தி பார், நேற்று நீ என்னிடம் என்ன கூறினாய் என்று. எவ்வாறு நீ மட்காசுரனை அழிப்பதற்காக கோகுலத்தில் உள்ள அனைத்து பானையும் உடைத்தாயோ, அதே போன்று ஏதேனும் செயலை நீ செய்ய வேண்டும் இடையனே. ஆனால் இடையனே, நான் கூறியதற்கு இது அர்த்தம் இல்லை. நான் வெண்ணெய் ஒன்றும் திருடு சொல்லவில்லையே. கோபிகையே, நீ கூறியதின் அர்த்தம் எதுவாயினும், ஆனால் நான் எது செய்திருந்தாலும் அது உன் தூண்டுதலாலேயே செய்தேன். பிரபு, இது என்ன? செய்ததெனவோ தாங்கள், ஆனால் பழி என் மீதா? இது பழி அல்ல தேவி, இதுவே உண்மையாகும். ஏனெனில் தாங்களே எனது சக்தி, தாங்களே எனது ஊக்கம். நான் செய்வது எதுவாயினும் அது தங்களின் உந்துதலாலே ஆகும். இன்று நீங்கள் என்ன சமாதானம் கூறினாலும் சரி, நான் தங்கள் லீலைகளுக்கான பழியை என் மீது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவி, சற்று நில்லுங்கள். தேவி, தாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிடிலும் உண்மை இதுவே ஆகும். இவ்வுலகினை படைத்தவன் நானாயினும் அப்படைப்பிற்கான உந்துதல் தாங்களும். இடையனே, நான் ஒன்றும் உன்னை செய்ய தூண்டவில்லையே. நீ செய்தது அனைத்துமே நீயாக செய்ததுதான். அதனால் நான் இப்போது செல்கிறேன் எல்லா பிரஜவாசிகளுக்கும் கூற, நீதான் வெண்ணெய் திருடன் என்று. நீதான் வெண்ணெய் திருடன், நீதான் வெண்ணெய் திருடன், நீயேதான் வெண்ணெய் திருடன். நில் கோபிகையே. கோபிகையே, நீ கூறியது உண்மைதான். நான் தான் வெண்ணெயை திருடினேன். இடையர்குல சிறுவர்களின் உரிமையை மீட்டு தருவது திருட்டு என்றால், ஆம், நான் வெண்ணெய் திருடன் தான். தங்கள் தலைவிதியை நினைத்து வெறுத்து போன இடையர்களுக்கு நம்பிக்கை ஒளியை காண்பிப்பது திருட்டு என்றால், ஆம், நான் வெண்ணெய் திருடன் தான். கொடுங்கோலன் கம்சனுக்கு எதிராக உரிமையை கேட்பது திருட்டு என்றால், ஆம், நான் வெண்ணெய் திருடன் தான். கோபிகையே, எல்லோர்களின் நன்மைக்காக பழியை நான் என் மீது ஏற்றுக்கொள்கிறேன். நான் தான் வெண்ணெய் திருடன். ஒருவர் மீது ஒருவர் பலமாக பிடியுங்கள். சிறப்பு, கீழே தள்ளு. அவனை வீழ்த்து, மண்ணில் தள்ளு. இதைத்தான் கூறுவார்கள் மண்ணை கவ்வுவது என்று. கடையுங்கள், இன்னும் வெண்ணையை கடையுங்கள். நீங்கள் செய்வது மல்யுத்தமடா, வெண்ணெய் கடைகிறீர்களா? விலகுங்கள். என்ன செய்கிறீர்கள்? சண்டையிடுங்கள். இதுதான் கோகுலத்தில் வெண்ணெய் உண்பதன் விளைவு. பிரலத், சாவி பிடி அவனை. விலகு. இது சண்டையா சமாதானமா? விலகு. இதுதான் வீழ்த்துவது. கடவுளே, கடவுளே, எழுந்திரு, மீண்டும் செய். நண்பா ஆலம்பாசூரா, என் மைதானத்திலா என்னுடன் மல்யுத்தம் செய்ய வேண்டுமா? வா, வீழ்த்தவனை. இல்லை நண்பா, நான் உன்னிடம் ஒரு தகவலை கூற வந்தேன். பிரஜவாசிகள் பால் வெண்ணையை
தரவில்லை என்று. ஆம் நண்பா, பிரஜமண்டலத்தில் இருந்த பாலும் வெண்ணையும் திருடப்பட்டு உள்ளது. திருடப்பட்டு விட்டதா? கேட்டீர்களா நீங்கள் இதை? பிரஜமண்டலத்தில் நெய், பால், வெண்ணெய் அனைத்தும் திருடப்பட்டு விட்டதாம். பிரஜமண்டலம் முழுவதில் இருந்தும் உங்களுக்கு இன்று எதுவும் வரவில்லையா? நீங்கள் என்ன உண்பீர்கள்? எதை பருகுவீர்கள்? தினந்தோறும் இதுவே நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் பட்டினியாகவே இறந்து விடுவீர்கள். கடவுள் கம்சனை எதற்காக பார்க்கிறீர்கள்? என்னுடையதல்ல, உங்களுடைய பால் வெண்ணெய் தான் திருடப்பட்டிருக்கிறது. பிரஜமண்டலம் செல்லுங்கள், பிரஜவாசிகளுக்கு நினைவூட்டுங்கள் பால் வெண்ணெய் மீது எவருக்கு உரிமை உள்ளது என்று. செல்லுங்கள். இனி தெரியும் பிரஜவாசிகளுக்கு